நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை வரலாற்றின் பக்கங்களில் ஏப்ரல் 6ஆம் தேதியினுடைய நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். தேசிய பைஜாமா தினம் நாள் முழுவதும் ஆறுதலை தழுவி சாதாரண உடைகளிலிருந்து வசதியான பைஜாமாக்களுக்கு எளிதாக மாறுவது. ஏப்ரல் 6 புதிய பிரீன் ஈவ். நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் ஒரு குளிர் பீரை திறந்து தடைக்காலம் முடியும் வரை டோஸ்ட் செய்து புதிய பீர் தினத்தன்று நாம் மகிழலாம். ஏப்ரல் 6 தேசிய கேரமல் பாப்கார்ன் தினம். ஏப்ரல் 6 கலிபோர்னியா பாப்பி தினம். அடுத்ததாக வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புவியியலாளர்கள் தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி. உங்கள் காலடியில் உள்ள நிலத்தை அற்பமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏப்ரல் 6 தேசிய டார்டன் தினம். ஏப்ரல் 6 தேசிய கார்பனாரா தினம். சுவையான பாஸ்தா, உப்பு கலந்த பான்செட்டா, கிரீமி முட்டை மற்றும் பர்மேசன் விவேகமான அன்னங்களை எளிதாக கவரும் ஒரு சுவை. தேசிய மாணவர் தடகள தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி. தொகுப்பாளினி ட்விங்கி தினம். ஏப்ரல் 6 தேசிய டெஃப்லான் தினம். ஏப்ரல் 6 நல்ல செயல்கள் நாள். புதிய தக்காளி தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய அக்காய் கிண்ண தினம். ஒவ்வொரு கடியிலும் ஒரு கிண்ணம் வெப்பமண்டல சொர்க்கம். ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த இந்த இனிப்பு. ஏப்ரல் 6 தேசிய மன்னிப்பு சார்லி தினம். ஏப்ரல் 6 சர்வதேச சரஜெவோ ரோஜாக்கள் தினம். ஏப்ரல் 6 ஜம்ப் ஓவர் திங்ஸ் டே. ஏப்ரல் 6 தேசிய சியாமிஸ் பூனை தினம். புத்திசாலி, விளையாட்டுத்தனமான மற்றும் விசுவாசமான அவற்றின் தனித்துவமான தோற்றம் மற்றும் குரல் ஆளுமைகள் ஆகியவற்றிற்காக தேசிய சியாமிஸ் பூனை தினம். உங்கள் எஃபிடாஃப் தினத்தை திட்டமிடுங்கள். ஏப்ரல் 6ஆம் தேதி. நீங்கள் என்றென்றும் எப்படி நினைவு கூறப்பட்ட விரும்புகிறீர்களோ என்பதை பற்றி சிந்தித்து திட்டமிட நேரம் ஒதுக்குங்கள். சர்வதேச பாலின சேர்க்கையாளர் தினம் ஏப்ரல் 6ஆம் தேதி. இராணுவ தினம். ஒரு முன்னாள் படை வீரருக்கு நன்றி தெரிவிக்கவும் காரணத்திற்காக நன்கொடை அளிக்கவும் இராணுவ தினம். கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங் கிளீன் மார்ச் 21 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை. இதுவரை இன்றுடன் இந்த விழா கொண்டாட்டம் நிறைவடைகிறது. ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை தேசிய நூலக வாரம். அறிவு பெருவெளிகளான இந்த புகலிடங்கள் கதைகளையும் ஞானத்தையும் தாங்கி நிற்கின்றன. அடுத்ததாக தேசிய பூங்காக்களை போர்ட்டனைட் கண்டுபிடியுங்கள். ஏப்ரல் 4 முதல் ஏப்ரல் 18 வரை. தேனி சுறுசுறுப்பான தேனி, ஆரோக்கியமான தேனி, இனிய வாரம். ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 12 வரை. எடின்பர்க் அறிவியல் விழா ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 20 வரை. மார்ச் 29 முதல் ஏப்ரல் 6 வரை நானோ டேஸ். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 6 வரை கார்டகெனா திரைப்பட விழா இன்றுடன் முடிவடைகிறது. பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 30 வரை என்னுடைய சாக்லேட்டை உருவாக்குங்கள். பிப்ரவரி 2 முதல் ஏப்ரல் 30 வரை தேசிய பசுமை வாரம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 7 வரை சர்வதேச பூப்பர் ஸ்கூப்பர் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 6ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. சுசித்ரா சென் பெங்காலி மற்றும் இந்தி சினிமாவில் பணியாற்றிய ஒரு இந்திய திரைப்பட நடிகை பிறந்த தினம் 1931 ஏப்ரல் 6ஆம் தேதி. திலீப் பல்வந்த் வெங்சர்கார் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர். வென்சர்கார் என்று அழைக்கப்படுபவர். கிரிக்கெட் நிர்வாகி. 70களின் பிற்பகுதியிலும் 80களின் முற்பகுதியிலும் இந்திய பேட்டிங் வரிசையில் அவர் ஒரு முக்கிய வீரராக இருந்தவர். அடுத்ததாக இந்திய வரலாற்றில் ஏப்ரல் 6ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜெனரல் ஜெயந்தோ நாத் சௌத்ரி இந்திய ராணுவத்தில் ஒரு பொது அதிகாரியாக இருந்தவர். ஏப்ரல் 6 1983 இறந்தார். அவர் 1962 முதல் 66 வரை 6வது இராணுவ தலைமை தளபதியாகவும் 1948 முதல் 49 வரை ஹைதராபாத் மாநிலத்தின் இராணுவ ஆளுநராகவும் பணியாற்றினார். இந்திய ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஜூலை 19 1966 முதல் ஆகஸ்ட் 1969 வரை கனடாவுக்கான இந்திய உயர் ஸ்தானிகராக பணியாற்றினார். அவர் ஏப்ரல் 6 1983 அன்று இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் 6 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது வரலாற்றின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்க்கலாம். 1606 இளவரசர் குஸ்ரோ தனது தந்தை முகலாய ஆட்சியாளர் ஜஹாங்கீருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். 1840 பிப்ரவரி 6 பிரிட்டிஷ் மகுடத்திற்கும் மாவோரி மக்களுக்கும் இடையே வைடாங்கி ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1911 ஜெர்மன் உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் தியோடர் பெலிக்ஸ் கொன்ராட் லெனின் பிறந்த தினம். ஏப்ரல் 6 1917 பிரிட்டனில் பிறந்த சர்லியிஸ்ட் ஓவியரும் நாவலாசிரியருமான லியோனோரோ கேரிங்டன் பிறந்தார்.
1920 ஏப்ரல் 6 சுவிஸ் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற எட்மண்ட் எச் பிஷர் பிறந்தார். 1928 அமெரிக்க மூலக்கூறு உயிரியலாளர், மரபியலாளர், விலங்கியல் நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜேம்ஸ் வாட்சன் பிறந்த தினம். 1930 தண்டி யாத்திரை முடிவுக்கு வந்தது. இது காலனித்துவ இந்தியாவில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தலைமையில் நடத்தப்பட்ட வன்முறையற்ற உள்நாட்டு ஒத்துழையாமை செயலாகும். ஏப்ரல் 6 அன்று. ஏப்ரல் 6 1941 நாஜி ஜெர்மனி ஆபரேஷன் 25 மற்றும் ஆபரேஷன் மரிட்டா ஆகியவற்றை தொடங்கியது. ஏப்ரல் 6 1942 ஜப்பானிய போர்க்கப்பல்கள் முதல் முறையாக இந்திய பகுதிகள் மீது குண்டு வீசி தாக்கின. ஏப்ரல் 6 1945 யுகோஸ்லோவிய பார்ட்டிசன்களால் சரஜேவோ ஜெர்மன் மற்றும் குரோஷிய படைகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டது. 1945 ஏப்ரல் 6 பூக்கெயின்வில்லில் நடந்த ஸ்லேட்டர்ஸ் நோல் போர் முடிவுக்கு வந்தது. 1957 அப்போதைய சோவியத் ரஷ்யா, இப்போது சோவியத் ஒன்றியம், அணுகுண்டு சோதனையை நடத்தியது. 1957 ஏப்ரல் 6 1980 பாரதிய ஜனதா கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் மற்றும் லால் கிருஷ்ண அத்வானி ஆகியோரால் நிறுவப்பட்டது. வரலாற்றின் பக்கங்களில் இந்த நாள் ஏப்ரல் 6 சில முக்கியமான தினங்களாக பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. டார்டன் தினம் அமெரிக்கா மற்றும் கனடாவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச பாலினமற்ற தினம். அடுத்ததாக தேசிய மீனவர் தினம் இந்தோனேஷியாவில் கொண்டாடப்படுகிறது. நியூ பீர்ஸ் ஈவ் அமெரிக்காவில் இது பீர் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினமாக உலகெங்கும் இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக சக்ரி வம்சம் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் ஆண்டாக சக்ரி தினம் தாய்லாந்து நாட்டில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மீண்டும் மற்றுமொரு வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய நிகழ்ச்சிகளை, நினைவுகளை நாம் அன்று புரட்டி பார்க்கலாம். நன்றி.